நான் தொடப்பம் எடுக்க போனேன். காலைல எப்பவுமே கடைக்கு வந்த உடனே தொடப்பம், கரும்பு சீவி அங்கே கரும்புக்காரங்க அங்கே போட்டிருப்பாங்க. தொடப்பம் ஜாமான் அங்கே வச்சுருப்பாங்க. நான் தொடப்பம் எடுக்கலான்ட்டு போனாட்டி இவங்கள பார்த்துட்டேன், கறந்தாங்க. அதை பார்த்தோன்னே எனக்கு மயக்கம் வந்துச்சு, நான் வந்துட்டேன். ரத்தம் பிள்ளைட்ட பார்த்தா நமக்கு மயக்கம் வந்துடும் சார். ரத்தம் கொஞ்சம் இந்த முன்னாடியே கறந்தது, துணிமணி இப்படி இறஞ்சி கறந்துட்டு ஒரு பாட்டில் போலே கறந்தது, ரத்தம் திட்டா இருந்தது. அதை பார்த்தோன்னே எனக்கு மயக்கம் வர போல இருந்துச்சு. ஆங்கல நான் கிட்டே போல, இதை பார்த்தோன்னே பயந்துட்டு இடைய விடுன்ட்டேன். அது தெரியல, இந்த காலை மட்டும் பார்த்தான். பார்த்துட்டு முன்னாடி ஆப்போசிட்ல இருக்க மண்டபத்தில் செக்குத்தியை கூட்டு போய் காமிச்சான். அங்க பாருங்கண்ணா அப்படின்னு காமிச்சான். அப்புறம் அங்க பார்த்தாங்க. அது தெரியாது சார், அது தெரியாது. நான் வந்து 20 நாள் ஆகுது. அந்த புறம் நாங்க தான், இவங்க தான் கரும்பு போடுவாங்க நைட்ல. தொடப்பம், ஆமா தொடப்பம் எப்பவுமே அங்கதான் வச்சிருப்போம். தொடப்பம் கரும்பு சீவி மாடு நாஸ்தி பண்றேன்னா கரும்பு அங்கதான் கொண்டு போய் போடுவாங்க. அதனால சரி தொடப்பத்தில் விளாட்டு போனோம். அவங்க எத்தனை மணி தரப்பாங்க கடை தரப்பாங்க? யாருங்க சார்? எத்தனை மணி பாத்தீங்க கடல? நான் 7:30 இருக்கும். 7 மணி பார்த்தேன். நான் 7:30க்கு தான் இங்க வருவேன் ரூம்ல இருந்து. பார்த்தோன்னே உங்களுக்கு மயக்கம் வந்துச்சா? எனக்கு அது பிளட்டை பார்த்தாவே நமக்கு மயக்கம் வந்துடும் சார். ஏன்? அது நமக்கு சுகர் இருக்குது போல, ஒரு மாதிரி அலர்ஜி ஆகும். நம்ம வேற தம்பி அங்க தொடங்கிட்ட கறந்த போல இப்படியே கறந்தான் போதையில. அதான் தெரியும். நம்ம பிளட் அங்க பார்க்கல. நான் தான் இங்க நின்னே பார்த்தேன்ல சார். அந்த மாதிரி பாத்துருக்கீங்களா நீங்க? நான் நேத்தான் பார்த்தது. இந்த கொடி இந்த கம்பத்துல உட்காந்துருந்தாங்க. ஆமா நேத்து பார்த்தேன். நேத்து போய் இங்கதான் வந்தாங்க. அங்க பிச்சை எடுக்கிறோம் சார். அங்க